இல்ல மக்கள் வந்து இப்ப சாமி மேல இருக்க நம்பிக்கையில இப்ப இந்த மாதிரி எல்லாம் சொற்பொழி வாட்டுறாங்களே, இப்ப இவங்களும் உண்மைதான் போல, இவங்க மூலியமா நம்மளுக்கு தீர்வு கிடைக்கும்னு சொல்லி அது மாதிரி அதீத நம்பிக்கை, ஒரு மூட நம்பிக்கையில போய் மாட்டிக்கிறாங்களோ மக்களும் சேர்ந்து. ஒரு சொற்பொழிவு வந்து பேசணும்னா அந்த ஐயனுடைய அனுகிரகம் இல்லாமல் அந்த சொற்பொழிவு உன் வாயில் வரவே வராது. நீ என்னதான் படிச்சுக்கோ, ஏன் கலெக்டர் பேச வேண்டியதானே, அவர்களெல்லாம் பேச வேண்டியதானே சொற்பொழிவு. அதுக்கு மேடைக்கு உண்டானதை பேசுவாங்க, இந்த பேச்சு பேச மாட்டாங்களே. சொற்பொழிவுங்கிறது வந்து தெய்வத்தோட சொற்பொழிவு. பெரிய பெரிய படிப்பாளிகள்லாம் இருக்காங்க, படிக்க அதை பற்றி பேச வேண்டியதானே, சொற்பொழிவு பேச வேண்டியதானே. மக்கள் வந்து இந்த சாமி மேல நமக்கு நம்பிக்கையில எல்லாருமே நம்பிடுறாங்கல்லக்கா. வரவங்க எல்லாருமே யாராவது காவி துணி போட்டிருந்தாலும் சரி, இல்ல ஏதாவது ஒருத்தவங்க வந்து நான் சாமியாரு அப்படின்னு சொல்ல நம்புறதை பார்க்கும்போது உங்களுக்கு எவ்வளவு தவறா தெரியுது? நான் வந்து நம்பிக்கை வைக்கிறாங்க சாமியாருங்க மேலன்னுங்கிறத வந்து யாரையும் குற்றச்சாட்டுலாம் வைக்க மாட்டேன். ஏமாத்திரமா 1000 பேருக்கு தான் செய்வான். நல்லவங்க யாரு கெட்டவங்க யாருன்னு போகிறது உங்கள் மக்களுடைய உங்கள் மக்கள் கையில் தான் இருக்குது, புரியுதுங்களா? ஆனால் இவங்களும் ரொம்ப நாள் இங்கே என்றைக்குமே போய் வந்து என்றைக்குமே ரொம்ப நாள் நீடிக்காது. எதையுமே உடஞ்சி வெட்டா வழியாக ஒரு நாள் வந்து தான் ஆகணும்.